இந்த வேர்ல்ட் டே ஃபார் கல்ச்சரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் அந்த நாளுக்குரிய சரியான ஒரு பெயர். The World Day for Cultural Diversity for Dialogue and Development. கலந்துரையாடலுக்கும் அபிவிருத்திக்குமான உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்பாட்டு பல்வகைமை சம்பந்தப்பட்ட ஒரு நாள். இந்த ரெண்டு சொல்லு தமிழிலே பல்வகைமை, பன்மைத்துவம், இதை நாங்கள் கண்டபாட்டுக்கு பாவிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு, ஒரு ஆய்வு நிலையில் பார்த்தால் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு மல்டி கல்ச்சரலிசம் என்று ஒரு சொல்லுவோம், கல்ச்சரல் டைவர்சிட்டி என்று சொல்லி ஒரு சொல்லுவோம், கல்ச்சரல் ப்ளூரலிசம் என்று சொல்லுவோம். இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழில் ஒரு சொல்லை கண்டுபிடிச்சு சொல்கிறது என்றால் ஒரு பெரிய இடர்பாடு இருக்குது. நாங்கள் பன்மைத்துவம் என்று அப்படியே பொதுவாக சொல்லி விட்டுவோம். அதில் ஒரு பிழையும் இல்லை. ஏனென்றால் தமிழில் எழுதுகின்ற பெரும் ஆய்வாளர்கள் எல்லாம் இந்த சொல்லியை ஏற்றுக்கொண்டு எழுதுகின்றார்கள். ஆனால் இந்த கலாச்சாரம் என்ற சொல்லை விட இந்த பண்பாடு என்ற சொல்லு மிக நேர்த்தியான, மிக அர்த்த புஷ்டி உள்ள ஒரு சொல்லு இந்த இடத்துல. அப்போ கலாச்சார பன்மைத்துவம் என்று சொல்றதை விட இதை பண்பாட்டு பன்மைத்துவம் என்று பேசுங்கள் வந்து இந்திய ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். என்னன்னு சொன்னால் அந்த கலாச்சாரம் என்றது கூட நாங்கள் யாழ்ப்பாண கலாச்சாரம் அப்படியெல்லாம் சொல்லி அந்த கலாச்சாரம் என்ற சொல்ல நாங்கள் இயல்பாக பயன்படுத்துகிற தன்மை இருக்கு. ஆனால் தமிழ் அடிப்படையில் அது பண்பாட்டு பன்மைத்துவம் அல்லது பண்பாட்டு பல்வகைமை என்ற அந்த சொற்பிரிவுகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியேன். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்து இதை பேசுறதுக்காக நான் என்னுடைய உரையை வளர்த்து செல்றதுக்காக ஒரு 4 கேள்வி வச்சுக்கிறேன். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க அப்படி தான் கேட்கறது, 4 கேள்வியை பிள்ளைகள்கிட்ட போட்டுட்டு தான் அந்த வகுப்பை நடத்துவோம். அப்போ அதே போல நான் ஒரு 4 கேள்வி வச்சுக்கிறேன். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த விடயத்தை பற்றி, இந்த விடயத்தை நாங்கள் ஏன் கொண்டாடணும், ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு நாளாக இது ஏன் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, இந்த பண்பாட்டு பன்மைத்துவம் என்ற ஒரு ஓப்பன் எண்டட் டேர்ம் என்று சொல்லி இதை சொல்றாங்க. ஒரு முடிவில்லாத ஒரு சொற்பிரயோகத்தை நாங்கள் ஏன் ஒரு விவாத பொருளாக எங்களுடைய அறிவியல் துறைகளில் பின்பற்ற வேணும் என்றது 2வது கேள்வி. சீரியஸான விஷயம். 3வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரிட்ஜிங் டைவர்சிட்டி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த வேறுபட்ட பல்வகைமை உள்ள பண்பாடுகளுடைய மக்கள் வாழுகின்றார்கள். அவைகளே ஒரு பிரிட்ஜிங் செய்யும், அவர்களுக்குள்ள ஒரு பாலமிடுகின்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த பாலமிடுகின்ற வேலை உலகளாவிய ரீதியில் இப்போ எப்படி நடக்குது என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது எப்படி நடக்குது என்று நாங்கள் அறிய வேண்டிய தேவை இருக்கு. 4வது கேள்வி என்னன்னு சொன்னால், நான் 4வது கேள்வியை உங்களுக்காண்டி போட்டிருக்கேன். இதுல பெரும்பங்கு வகிக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்காக போட்டிருக்கேன்னு சொன்னால், இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் என்று சொல்லி சொல்ற இந்த சிந்தனை இன்றைக்கு இந்த உலகத்தில், இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய இந்த அரங்கிலே அல்லது இந்த மண்டபத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் ஆசிரியர் பேசுகின்ற வேளையில சொன்னார், நாங்கள் 5இல் வளையாதது 50இல் வளையாதது. அப்ப வளைக்க வேண்டியவர்கள் நாங்கள். அந்த உணர்வு அந்த ஆசிரியர்கள்ட்ட இருக்கு. அந்த உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அங்கே எழுதுன்னு சொன்னால், இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் என்று சொல்லி பண்பாட்டின் பல்வகைமையை கற்றுக் கொடுத்தல் அல்லது போதித்தல் அல்லது கற்றுக்கொள்ளுதல், மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அதை வளர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்றதை பற்றி ஆழமா சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அப்ப இப்படி சிந்திக்க வழி கிடையக்குள்ள இந்த பல்வகைமை என்று சொல்லி சொல்றதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த பேசிய ஆசிரியர் பண்பாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுறார். நாங்கள் எப்பவுமே பண்பாடுன்னு என்னதை பற்றி பேசுவோம், வேட்டி உடுக்கிறவன் வேட்டி உடுக்கல ஜீன்ஸை போட்டு திரியிறான், பொட்டு வைக்கிறவன் பொட்டு வைக்காம திரியிறான், கோயிலுக்கு போறவன் போகாம திரியிறான். இந்த எளிமையான உதாரணங்கள் தான் எங்களுடைய கண்களுக்கு படுறது. அப்ப நான் நினைக்கிறேன், ஆசிரியர்கள் இந்த எளிமையான உதாரணங்களை கடந்து இன்னும் பயணிக்க வேண்டிய மிக ஆழமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய நீங்க அந்த நினைச்சு வைக்கிற பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, அது பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனை உற்பத்தி ஆகிறதுக்குரிய அடிப்படை எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு மிக ஆழமா போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப இந்த பண்பாட்டு பல்வகைமை என்றதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லலாம் உங்களுக்கு என்று சொல்லி சொன்னா, உங்களை சிந்திக்க வைக்கிறதுன்னு சொன்னா, நான் அதை எழுதியே கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு வசதிக்காக வாசிக்கிறேன். நான் மனித உயிர்களிடத்தில் உள்ள பல்வகைப்பட்ட அறிவு
நம்பிக்கைகள், கலைகள், நியமங்கள், சட்டங்கள், வழக்காறுகள், சமயங்கள், மொழிகள், இயலுமைகள் அபிலிட்டிஸ், இயலுமைகள், இயலாமைகள் டிசபிலிட்டிஸ், பால்நிலைகள், இனத்துவங்கள், சாகியங்கள் ரேஸ், இனத்துவம் என்றது எத்னிசிட்டி, தேசிய பண்புகள் நேஷனாலிட்டிஸ், பால்நிலை திசையமைவுகள் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ், பால்நிலை திசையமைவுகள் என்பவற்றின் கூட்டிருப்பின் யதார்த்த நிலை. அது ஆங்கில சொல்லில சொன்னா சரியா புரியும். எப்படின்னு சொன்னால் ரியாலிட்டி ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ், ரியாலிட்டி ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றார். அப்ப இது தமிழ்லயே இருக்கிற ஒரு விளக்கம், ஆங்கிலத்திலேயும் இந்த விளக்கம் இருக்கு, நான் அதை தமிழ் படுத்தி இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னால் இந்த விஷயம் இப்ப நான் இப்ப காமா போட்டு எழுதுறது வச்சுக்கிற அந்த சொற்களை உங்களுக்கு சொன்னேன். அந்த சொற்கள் அவ்வளவுத்துக்கும் உரிய அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இந்த உலகத்துல இருக்கு, அவையெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்திலே எப்படி இயங்கி கொண்டிருக்கு என்று பார்க்க போறதுக்கு தான் பேர் பண்பாட்டு பன்மைத்துவம். அப்ப இது எவ்வளவு ஆழமான விஷயம் என்று சொல்றதுக்காக நான் இந்த இப்ப உதாரணத்துக்கு டிசபிலிட்டிஸ் எடுத்துக்கொண்டோமேன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் டிசபிலிட்டி என்றது ஒரு ஒரு பல்வகைமை. அபிலிட்டி உள்ளவர்கள், இயலுமைக்குரியவர்களும் இருக்கிறார்கள், இயலாதவர்களும் இருக்கிறார்கள், விசேட தேவை உடையவர்கள் இருக்கிறார், வெவ்வேறுபட்டவர்கள் இருக்கிறார். அப்ப இந்த பண்பாட்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த பல்வகைமையை நாங்கள் எப்படி பார்க்க போறோம்? செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்று பார்த்தோம் என்று சொல்லுங்க, LGBTQ என்று சொல்லினோம், லெஸ்பியன்ஸ் இருக்கணும், கே இருக்கணும், இப்படி பல பேர் என்ன டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கணும், இப்படி பல பேர் இருக்கணும். அப்ப இந்த பண்பாட்டு வேறுபாட்டை நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போறோம்? இந்த பண்பாட்டு வேறுபாடுகளுக்குள்ள நாங்கள் எப்படி பயணிக்க போறோம் என்ற அந்த விஷயம் மிக ஆழமா, இப்படி இதுல இருக்க ஒவ்வொரு சொல்லும் மிக ஆழமா நாங்கள் இந்த ஆசிரியர் பேசிக்கும் அந்த விஷயத்தை சொன்னார். எங்கள்கிட்ட இருக்கிற பெரும் இனப்பிரிவுகள், பெரும் சமய பிரிவுகள், மெஜாரிட்டி மைனாரிட்டி, அந்த பிரச்சனைகளை பற்றி பேசிக்க மட்டும்தான் இந்த டைவர்சிட்டி வருது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதை கடந்து மிக நுணுக்கமான பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ல இருக்கிற ஒருவர் என்னுடைய அனுபவத்துக்குள்ள வந்துட்டாரு என்று சொன்னால் அவரை என்னுடைய பண்பாட்டுக்குள்ள நான் எப்படி தரிசிக்கிறேன் என்று பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அந்த வேறுபாடுகளை கடந்து ஒரு சாதாரண ஜெண்டருக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இடையில் ஒரு பாலம் போடுற வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை ஆழமா பார்க்கிறது என்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இதுல வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கு, வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அந்த பரிமாணங்கள்ல சிலது பிரைமரி டைமென்ஷனா இருக்கும். இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன ரீதியான வேறுபாடு, தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், இப்படி இன ரீதியான வேறுபாட்டை சொல்லுவோமா, இது ஒரு பிரைமரி டைமென்ஷன். அந்த பிரைமரி டைமென்ஷனே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்களோட நாட்டில் இந்த பிரைமரி டைமென்ஷனே ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு பல்லின தன்மை கொண்ட வகுப்பு. இங்கே இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கணும், முஸ்லிம் சகோதரிகள் இருக்கணும், தமிழ் சகோதரர்கள் இருக்கணும், இதை கலந்திருக்கணும். இதுக்கான பிரிட்ஜிங்கை நாங்கள் செய்யறதுக்கான பிரச்சனை இந்த பிரைமரி லெவல்லே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஆரம்ப நிலையிலேயே பிரச்சனையா இருக்கு. அடுத்த டைமென்ஷன், இந்த செகண்டரி டைமென்ஷன் என்று பார்த்தோம் என்று சொன்னார், இரண்டாம் நிலை பரிமாணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்குள்ள அந்த இடத்துல தான் ரிலிஜன் வருது, சமயம் வருது, சமய ரீதியான வேறுபாடுகள் வருது, செக்ஷுவல் ஓரியன்டேஷன், இப்ப நான் சொன்ன மாதிரியான பால்நிலை திசை அமைவுகள்ல வேறுபாடுகள் வருது. அப்ப இப்படி இரண்டாம் நிலை. இன்னும் மூன்றாம் நிலைக்கு உள்ளுக்கு இறங்கிட்டோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுடைய ஆட்டிடியூட்டை இன்னொரு ஆள் ஏற்றுக்கொள்றதுல வர பிரச்சனைகள் வேறு, உளப்பாங்கு வேறுபாடுகளால் வர பிரச்சனை வேறு, அல்லது பெர்செப்ஷன். இந்த சொல்லலாம் உங்களுக்கு பழைய சொற்கள் ஆசிரியர்கள், புலக்காட்சி சம்பந்தப்பட்ட நான் சிலரை பற்றி என்ன நினைக்கிறேன், ஒரு இந்துவா இருக்கிறவரை பற்றி ஒரு கிறிஸ்தவர் என்ன நினைக்கிறார், ஒரு இஸ்லாமியராக இருக்கிறவரை பற்றி ஒரு இந்து என்ன நினைக்கிறார் என்ற பிரச்சனைகள், பெர்செப்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேறு. அப்ப நீங்கள் அந்த லெவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைமரி லெவலில் ஒரு பெரிய விஷயமா பேசுற விஷயத்த செகண்டரி லெவல்ல நாங்கள் இன்னும் உள்ளுக்கு போறோம், டெர்ஷரி லெவல்ல நாங்கள் இன்னும் அதன் பரிமாணங்கள் வித்தியாசமா இருக்கும். அப்போ எல்லா விஷயத்திலையும் இப்போ ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டா கூட இந்த விஷயங்கள் இருக்கு, இனம் என்று எடுத்துக்கொண்டா கூட இந்த விஷயங்கள் இருக்கு. அப்ப இப்படி ஆழமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு பின்புலத்தோட கூட இருக்கிற இந்த விஷயம் இன்றைக்கு உலகத்துல சீரியஸான ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றா இது எல்லாத்தையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு.
அப்ப இதுக்கு நாங்கள் ஒரு வழி செய்ய வேணும். எங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு விழா போட்டுருவோம். உடனே நாங்கள் ஒரு நாள் போட்டுருவோம். சூழல்ல பிரச்சனைனா சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்விரான்மெண்டல் டே என்று போட்டுருவோம். சைக்காலஜிக்கல் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சைக்காலஜி சைக்கோ சோஷியல் சம்பந்தப்பட்ட சோஷியல் ஒர்க் சம்பந்தப்பட்ட ஒரு நாளை நாங்கள் உருவாக்கி விட்டுருவோம். அப்ப நாட்கள் இப்படி உருவாகின்ற வேளையில இந்த நாள் ஒரு ஒரு எப்படி உருவாக அந்த நந்தகுமார் சொன்னதை போல இங்கே இந்த 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 நாளை எதுக்காக கொண்டாடுறோம் என்பதிலே குழப்ப நிலையான விவாதங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொன்னார். இது ஒரு கலாச்சார நாளா அல்லது பெண்மத்துவத்தை பேண்ட நாளா? நான் கிளியரா சொல்லியிருக்கேன். பெண்மத்துவம் ரெண்டு நோக்கத்துல கருத்தாடப்படுது. ஒன்று டயலாக், அது சம்பந்தமான உரையாடல். இன்னொன்று டெவலப்மெண்ட்ல அபிவிருத்தியில இதனுடைய பங்கு என்ன என்பதை பற்றி பேசுறாரு. இந்த ரெண்டு விஷயமும் மிக முக்கியம். இதுக்காகத்தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இப்ப என்ன விஷயம் சொன்ன, இது உருவாக்கப்பட்டது 2001 உருவாக்கப்படுது. யூஎன் இதை ஏற்றுக்கொண்டதுக்கு 2002 ஆச்சு. சும்மா வரையில்லை இந்த நாள், சும்மா வரையில்லை. இந்த நாள் ஒரு பிரச்சனையோட உருவாகுது அப்படின்னு சொன்னால், அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் பற்றி ஆரம்ப காலத்துல யூஎன் அமைப்புகள் உலகத்துக்கு அறிவிக்க அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இல்லாத அந்த விஷயத்தை, அதுக்குள்ளே உள்ளமையாத அந்த விஷயத்தை அதுக்குள்ள உள்ளமைய வைக்க வேண்டும் என்பதற்காக யுனெஸ்கோண்ட முயற்சியில இந்த நாளை கொண்டாட வழிகிட்டார். அப்ப அப்படி கொண்டாட வழிகிடைக்குள்ள இது என்னத்துக்காக வந்ததோ அது பற்றிய கலந்துரையாடலை நாங்கள் செய்யவும். அதுவும் இந்த இப்படியான சபைகள்ல அதை பற்றிய கலந்துரையாடலை மிக ஆழமா கொண்டு போவோம். அதுக்குரிய நேரம் வாய்க்காது. அப்ப ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று என்னன்னு சொன்னால், கல்ச்சரல் டைவர்சிட்டி கண்டினியூஸ் as a matter. தெரியல, கல்ச்சரல் டைவர்சிட்டி என்றது ஒரு விஷய பொருளாக எப்படி ஆராயப்படுது, அதை நாங்கள் கொண்டாடுவோம். இப்ப இந்த அரங்கில 2 இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 3 மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த வேறுபாடுகளோடு அதை நாங்கள் கொண்டாடுவோம். அந்த வேறுபாடுகளை பகிர்ந்து கொள்வோம் எங்களுக்குள்ள. அந்த வேறுபாடுகளை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு நடப்போம் என்று சொல்ற விஷயம் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இது எப்படி ஒரு மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது என்று வரையக்குள்ளதான் எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கு. அப்ப பாதிக்கிறதுன்றது மக்களுடைய வாழ்க்கையில உயரிய இலக்கு என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னா, உலகத்தினுடைய அபிவிருத்தி, எங்களுடைய வீட்டினுடைய அபிவிருத்தி, எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி. நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே அபிவிருத்தியில மிக குன்றி பின்தங்கி போயிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியை சரியா கையாளாதது தான் அதனுடைய இன்னுமே கையாளல. நாங்கள் இன்றைக்கும் கையாளுறதுக்கு நாங்கள் கோஷங்களை சொல்றோமே தவிர, இன்றைக்கும் இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியை சரியா கையாளுறதுக்குரிய எந்த பொறிமுறைகளை, ட்ரைலிங்குவல், பைலிங்குவல் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் இருமொழி மும்மொழி என்று சொல்லியெல்லாம் திணைக்களங்கள் வச்சு கமிஷனை வச்சு பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கும் அந்த வேறுபாடுகள் சரியாக எங்களுடைய பிரதேசங்கள், எங்களுடைய நாட்டில் கையாளப்படுது. அதனால எங்களுடைய அபிவிருத்தி பின்னுக்கு போகுது, மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அப்ப அது எப்படி சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குதுன்றது பெரியதொரு உரையாடல். அப்ப கொண்டாடுறது ஒன்று, இந்த அபிவிருத்தி நோக்கத்தில் இதை கலந்துரையாடுவது என்பது இன்னொன்று. இந்த ரெண்டாவது உரையாடலை தான் நான் முன்னுக்கு போட்ட கேள்விகளை மையமாக கொண்டு நான் வளர்க்க விரும்பினேன். அப்ப இது இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி அவர்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், டிரைவர் ஆஃப் குளோபல் டெவலப்மெண்ட். இது ஒரு பூகோள நிலையிலான அபிவிருத்திக்குரிய ஒரு தூண்டலை கொடுக்கிற விஷயமாக இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி இருக்க வேணும் என்று கருதுகிறேன். அப்ப இந்த இடத்துல நான் நிப்பாட்டி ஒரு சின்ன ஒரு பழைய கதையை சொல்லலாம். இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்தில வாரதுக்குரிய நாங்கள் 2001-2002 முக்கியப்படுத்துறோம். ஆனால் 1971ஆம் ஆண்டு கனடாவில் இதுக்குரிய ஏற்பாடுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கல்ச்சரல் டைவர்சிட்டியில நாங்கள் முன்னுதாரணமா சொல்ற உலக நாடு கனடா. அதனால கனடாக்கு ஓடி போய் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கனடாவில் ஓடி போய் இருக்கிறதுக்குரிய ஆசை எங்களுக்கு ஏன் வருதென்றால், நாங்கள் நினைக்கிற அந்த சமூகம் இங்க இல்லை, அங்க இருக்கு, உன்னதமான சமூகம் அங்க இருக்கு. போனவன் வராம இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அப்ப என்னென்ன அந்த கல்ச்சர், கியூபெக் என்ற பிரச்சனை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கியூபெக்கில் கனடாவில் கியூபெக்கில் இந்த பிரெஞ்சு காலனி வந்து
பிரெஞ்சு கொலனி வந்ததன் காரணமாக பிரெஞ்சு அவர்களுடைய முதலாவது மொழியாக வர தொடங்குது. ஆனால் அது முதலாவது மொழியாக வருவதற்கான அந்தஸ்து பிரெஞ்சு காலனித்துவத்துக்கு பின்னால்தான் அந்த நாட்டில் ஏற்படும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு மொழி, பூர்வீக மொழியை பேசுகின்றவர்களுக்கும் பிரெஞ்சு மொழியை பேசுகின்றவர்களுக்கும் இடையில ஒரு 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 இசைவை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக அங்கே ஒரு பைலிங்குவல் கமிஷன் ஒன்றை அங்க உருவாக்குறாங்க. அதை சொல்றாங்க மொசைக் என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கெனடியன் மொசைக் என்று ஆங்கிலத்தில் ஹிப்பன் என்று சொல்லி ஒருவர் எழுதின ஒரு நூலே வந்தார். அந்த ஹிப்பன் எழுதின அந்த ஆங்கில நூல் கனடிய சமூகத்தை ஒரு மொசைக் என்ற கனடியன் மொசைக் என்ற அந்த புத்தகத்தின் தலைப்பு பின்னர் ஒரு கல்ச்சரல் டைவர்சிட்டி உள்ள நாடுகள் எல்லாவற்றையும் மொசைக் என்று சொல்ற அந்த பேராக மாற்றம் பெற்றது. கனடாவுக்கு அது ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கை 71ஆம் ஆண்டு நடந்தது. 2001 தான் யுனெஸ்கோ இதை முன்னெடுத்திருக்கு சொல்லி நாங்கள் இந்த நாளை கொண்டாடுறோம். அப்ப இந்த பின்புலம் எப்படி வந்தது என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல உதாரணம், ஒரு பிரிட்டிஷ் டேவிட் கேமரூன், அவருடைய பேரை மறந்துட்டேன், ஜெர்மனியை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் துறையில் ஈடுபட்ட ஒரு தலைவர். இந்த ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷுக்கும் உங்களுக்கு தெரியும், EU எடுத்தால் யூரோப்பியன் யூனியன் என்ற அந்த அமைப்பு எடுத்தோம்னா, யூரோப் என்ற அந்த தேசத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, யூரோப் என்ற தேசத்துக்குள்ள ஏராளமான பன்மைத்துவம் இருக்கு, பல்வகைமை இருக்கு, பண்பாட்டின் பல்வகைமை இருக்கு. ஏனென்றால் நேஷன் ஸ்டேட்ஸ் அந்த நாடுகள் இருந்த காலப்பகுதியில், தேசிய அரசுகளாக இருந்த காலப்பகுதிகளில் தேசிய இனம் ஒன்று, தேசிய மொழி ஒன்று, தேசிய எல்லை ஒன்று என்று வாழ்ந்த ஆக்கள். அப்ப யூரோப்பியன் யூனியன் என்று வரையக்குள்ள இந்த யூரோப்பியன் யூனியன் சில மியூசியம்கள், சில லைப்ரரிஸ், இப்படியான ஆவண காப்பகங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியை எடுத்தது. இந்த முயற்சியை நீங்கள் வடிவாக கவனிச்சு பார்க்கணும். எங்களோட வாழ்க்கை முறையோட, இலங்கை என்ற இனத்துவ பிரச்சனைகளோட சம்பந்தப்பட்ட விஷயத்தோட நீங்கள் ஆழமா யோசிச்சு பார்க்கணும் என்ற இதை நான் ஒரு மேல இருந்த வாரியா சொல்றேன். அப்ப இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன செய்ததுன்னு சொல்லினால், இந்த 27 பில்லியன் பேஜஸை, ஒவ்வொரு பண்பாடுகளை சேர்ந்த நூல்களில் இருக்கிற பேஜஸை 27 பில்லியன் பேஜஸை அவன் ப்ரிசர்வ் பண்றான், டிஜிட்டலைஸ் பண்றான். அதே போல 11 மில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ மெட்டீரியல், காதால கேட்டு சில விஷயங்களை அந்த பண்பாடு பற்றி, அந்த சமூகத்தை பற்றி அறியக்கூடிய 17 மில்லியன் ஆவணங்களை அவன் தொகுக்கிறான். எங்கட பிரதேசங்களையும் இந்த முயற்சிகள் இருக்கு. நீங்க பார்த்து கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு ஆழமா போகலாது, போறேன்டா ஒரு 2 மணி நேரம் பேசணும். எப்படி என்று சொன்னால், இப்ப நூலகம்.org என்ற ஒரு அமைப்பு இருக்கு. தமிழர்களுடைய பல்வேறுபட்ட ஆவணங்களை தொகுக்கிற ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு உருவாகி கொண்டு, அப்ப இது எங்களுடைய பல் பண்பாட்டு நிலைமைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இப்படி ஒரு தொகுப்பு முயற்சி வந்தால் அது எப்படி இருக்கும் என்று நாங்கள் சிந்திக்கிறதுக்குரிய உதாரணத்தை இந்த EUவின் ஆவண காப்பகங்கள், மியூசியங்கள், லைப்ரரிகள் எங்களுக்கு உதாரணமா தருது. அப்ப இன்னொரு தகவல் பார்த்தா 53 மில்லியன் டிஜிட்டல் புக்ஸ், டிஜிட்டல் ஃபில்ம் மெட்டீரியல், டிஜிட்டல் போட்டோ இதெல்லாம் தொகுத்து வச்சிருக்கான். அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த ஐரோப்பிய யூனியனுடைய இந்த செயற்பாடுகளை அதை செய்ய வெளிக்கிட்டிருக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், பிரெக்சிட் மூலமா, பிரெக்சிட் என்ற அந்த சொற்பிரயோகத்தின் மூலமாக பிரித்தானியா EUவில இருந்து, யூரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேறியதும் உங்களுக்கு தெரியும். அப்ப பிரித்தானியாவினுடைய டேவிட் கேமரூனும் ஜெர்மனியில அஞ்சலா மேர்க்கல் என்று சொல்லி சொல்ற இவரும் இந்த பிரதேசத்திலிருந்து விடுபடுற இந்த செயற்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போற ஒரு சூழல் வருது. என்ன நியாயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒரு சென்சிட்டிவான சொல்லு, நான் இந்த சொல்லுகளை அறிமுகப்படுத்தலாம், கணக்கு பற்றி விளக்கம் சொல்ல இல்லாத சொல்லுகளை அறிமுகப்படுத்தலாம். கிரிட்டிக்கல் மல்டி கல்ச்சரலிசம் சொல்லி ஒரு சொல்லு வருது. அந்த அவர்கள் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், அசிமிலேஷன் என்றது தான் டைவர்சிட்டியில அபார பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய ஒரே ஒரு வழி. அசிமிலேஷன் என்னென்றால், பிரச்சனை தீர்க்க போறியோ, நாங்கள் என்ன சொன்னாங்க, ஒரு காலகட்டத்தில் மொழி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு
இங்கிலீஷை பேசுங்க, தமிழை விடுங்கோ, சிங்களத்தையும் விடுங்கோ, இங்கிலீஷ் அரசகரசமா மொழியாக்குவோம். இப்படியான முடிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் விதமான வினோதமான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க நாங்கள். அப்ப இப்படியான முடிவுகள் எடுக்கப்படுக இவை என்ன சொல்லி திரும்ப சொன்னால் இந்த அசிமிலேஷன் தான் எங்களுக்கு முக்கியம். ஜெர்மனிக்குள்ள ஒரு வேட்டு ஆள் வாரான்னு சொன்னார். உலகம் முழுக்க 2017 ஆண்டு தரவுகளின்படி 158 மில்லியன் ஆட்கள் நபர்கள் தாங்கள் பிறந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்காங்க. 158 மில்லியன் ஆட்கள் தான் பர்த் பிளேஸ்ல இல்லையா, பிறந்த இடத்துல இல்லை. அப்ப இவன் என்ன செய்யணும், ஆட்டி ஒரு நாட்டிலே, ஆட்டி ஒரு பண்பாட்டிலே, ஆட்டி ஒரு கலாச்சாரத்திலே, ஆட்டி ஒரு மொழி பேசுற இடத்துல போய் இருக்கணும். அப்ப இவக்கு இவன் பிரச்சனை தீர வேணும் என்றால் ஜெர்மன்காரனும் டேவிட் கேமரூனும் சொல்ற வழியின்படி என்ன வழி என்று கேட்டால் நீங்கள் அசிமிலேட் பண்ணுவோம், ஒன்றோடி ஒன்றாக கலந்து அலோயா வந்துடும். ஒரு 2 தியரி சொன்னாங்க இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியில மக்கள் வாழுகின்ற முறையில 2 தியரி. ஒரு தியரி சொன்னாங்க அப்படி என்று சொல்லி சொன்னால் மெல்டிங் பாட் தியரி சொல்லி சொன்னாங்க, உருக்கு உலை கோட்பாடு சொல்லி சொன்னாங்க. உருக்கு உலையில என்ன செய்வோம், உருக்க வேண்டிய பல்வேறுபட்ட உலோகங்களை வேற தன்மை கொண்ட உலோகங்களை போடுவோம், அது எல்லாம் உருகி அலோயா போகும். அப்ப அந்த அலோயா எடுத்து வச்சோம் என்று சொன்னால் அதுல எந்த மெட்டீரியல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் இவை எதிர்பார்க்கிற விஷயம். அசிமிலேஷன் வந்துட வேணும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்ப ஜோதிச்சு பாருங்க, எங்களுக்கு இந்த அசிமிலேஷன் இதே யாராவது ஒரு தீர்வா சொன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. எந்த ஒரு பண்பாட்டு அடையாளம் உள்ளவனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக அருகி கொண்டு போன ஒரு பழங்குடி மக்களால கூட இதை ஏற்றுக்கொள்ளலாம். நான் தேனெடுக்கிற முறையை நீ கைவிடு, நான் ஃபேக்டரி போட்டு தாரன், தேனை கொண்டு என்னட்ட தான்னு சொல்லி கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதைத்தான் நாங்கள் நக்சலைட் அது இதுன்னு சொல்லலாம் நாங்கள் பெரிய கதையெல்லாம் கதைக்கிறோம். அப்ப அலோயா மாறுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப மெல்டிங் ஆகி போடும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த சலட் பவுல் தியரி என்று சொல்லி ஒரு தியரி சொன்னாங்க. சலட் பவுல், அது ஒரு பவுலுக்குள்ள சலட் இருந்தால் டிஃபரெண்ட் ஃப்ரூட்ஸ், வெவ்வேறு ஃப்ரூட்ஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. நாங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி சாப்பிட்றோம்னு சொன்னா பப்பாசி பழத்தை தனிச்செடுத்து சாப்பிடுங்க, பப்பாசி பழத்தின் டேஸ்ட் வேற வரும். பைனாப்பிளை குத்தி சாப்பிடுங்க, பைனாப்பிள் வேற வரும். ஆப்பிளை குத்தி சாப்பிடுங்க, ஆப்பிள் டேஸ்ட் வரும். ஆனா எல்லாம் உண்டாயிருக்கு, எல்லாம் ஒரு பவுலுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்கள் இந்த மெல்டிங்கை விரும்புகிற ஆட்களில் உலகத்தில் ஒவ்வொன்றுமே அந்த மெல்டிங்கை விரும்ப மாட்டாங்க. ஆனால் பாருங்க, வளர்ந்த நாடுகள், மிக நாகரிகம் மிக்க நாடுகள் என்று சொல்லப்படுற, மிக முன்னேற்றகரமான அபிவிருத்தியில மிக முன்னேற்றகரமான நிலையில இருக்கிற, காலனித்துவம் அமைத்து இந்த உலகம் எல்லாம் என்னுடையதென்று ஆண்ட பரம்பரையினருக்கு என்ன விருப்பம் இல்லாம இருக்கு, நாங்கள் ஒரு சலட் பவுல போல இருக்கிறத அவர்களுக்கு விரும்ப முடியாது. ஆனா போதிக்கிறான், உலகத்துல போதிக்கிறான், இப்படி இருங்கோ என்று போதிக்கிறான். அந்த போதனைக்குரிய நாள் தான் இந்த நாங்கள் பேசுகின்ற இந்த நாள். அப்ப நாங்கள் மெல்டிங் பொட்டுக்குள்ள போறோமா, சலட் பவுலுக்குள்ள போறோமா, இந்த சலட் பவுலுக்குள்ள இருக்க போறோம் என்றால் எப்படி இருக்க வேணும் என்றது பற்றிய விவாதத்தை கிளப்புற இடத்துல தான் நான் சொன்ன அந்த கிரிட்டிக்கல் மல்டிகல்ச்சரலிசம் அந்த கருத்து வேலை. அந்த கிரிட்டிக்கல் மல்டிகல்ச்சரலிசமே இந்த ஜெர்மன், பிரித்தானியா போன்ற நாடுகளினுடைய இந்த கருத்துக்களால தான் உருவாகும். அதுல 2 விஷயம் வருது என்னன்னு சொன்னால், சில பேர் லிபரலா யோசிக்கணும். இப்ப ஆசிரியர் சொன்ன விஷயம், உலகமயமாக்கம் வந்துட்டுது, இங்கேயோ இருக்கிற பீஸா தயாரிக்கிற கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனின்ற பீஸாவை நாங்கள் வேம்படி சந்தியில வாங்கி சாப்பிட்டு போகலாம். அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து சாப்பிடுங்க, வெளியில இருந்து பார்த்தால் மிருக காட்சி சாலையில் மிருகங்கள் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். நாங்கள் அதை வேம்படி சந்தியில போய் சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி சாப்பிட்ற அளவுக்கு நாகரிகமான அந்த உணவு உங்களோட வேம்படி சந்தியை நோக்கி வந்துட்டு, லிபரல் தாராண்மை என்ற பெயர்ல அந்த லிபரல் வேற. இன்னொன்று இருக்கு, அப்படி எப்படி என்று சொன்னால், அதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ரிப்பப்ளிகன் என்று சொல்லி சொல்றோம். அந்த சலட் பவுல்ல இருக்கக்கூடிய அந்த ஆசை உடையவர்களுக்கும் ரிப்பப்ளிகனாக இருக்கிறதுக்கு விரும்புவார்கள். அப்ப நான் லிபரலா இருக்க போறேன்னா ரிப்பப்ளிகனா இருக்க போறேன். ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா, ரிப்பப்ளிக் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்று இருக்க போறோமா, அதை உடைஞ்சிட்டு அந்த செட்டப் இந்த உலகத்துல முழுக்க உடைஞ்சிட்டு. அப்ப உடைஞ்ச இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன் என்ற பண்பாட்டை பாதுகாத்து கொண்டு தமிழனாக, சிங்களவனாக,
ஆப்பிரிக்கனாக, இந்தியனாக, இந்த ரொமிலா தாபர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரொமிலா ஒரு வரலாற்று ஆசிரியர், இந்தியாவுடைய வரலாற்று ஆசிரியர். நீலன் திருச்செல்வத்தை பற்றி ஒரு நினைவு பேருரை செய்கிறார் கொழும்பு. அவ வந்து இங்க அந்த நினைவு பேருடைய செய்கிறார். அந்த நினைவு பேருடைய தொடக்கத்தில் ஒரு 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 விஷயத்தை சொல்ற அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற கால பகுதியில் தான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்க தனக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய சுதந்திர கீதத்தை பாடலாம் என்று சொல்லி. அப்ப சுதந்திர கீதத்தை பாடுறேன்னு சொல்றதுக்கு பின்னால அதுக்கு முன்னுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அது பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப பிந்திய வரலாற்றில் நாங்கள் இந்தியர்கள் என்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த இந்தியர்கள் இந்தியர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், வெவ்வேறு பிரதேசத்தில் இருக்கிறவர், வெவ்வேறு மதத்தில் இருக்கிறவர், வெவ்வேறு சாதியில் இருக்கிறவர், வெவ்வேறு குடும்பங்கள்ல குடிகளில் இருக்கிறவர்கள், குலங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். அப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் நாங்கள் ஒரு ரிப்பப்ளிக்கனாக மாறுறோம். அப்ப இப்படியான ஒரு சூழல் நிகழுகின்ற நேரத்தில் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த கிரிட்டிக்கல் மல்டிகல்ச்சரலிசம் என்ற இந்த விஷயம் எதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த நியோ லிபரல் ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இன்றைக்கு ஒரு நவ தாராளவாத சமூகத்துக்குள்ள இருக்கிறோம், உலகமயமாக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள இருக்கிறோம். இப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் இதுக்கு அங்காலே என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கேள்வி. ஆமா, அதை பற்றி நான் கதைக்கிறேன் என்றால் எனக்கு இப்ப பேசின நேரத்தை விட கூட வேணும் என்றாலே அதை நான் தவிர்த்து விட்டுட்டு அதை உங்களோட சிந்தனைக்கு விட்டு கொண்டு இப்ப கடைசி விஷயத்துக்கு வாரன். ஆசிரியர்களாக இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியை நாங்கள் பராமரிச்சு கொண்டு, அதில் பங்கமில்லாமல் பராமரிச்சு கொண்டு, இந்த உலகத்தில் நியூ லிபரல் உலகத்தில் அல்லது குளோபலைசேஷன் என்று சொல்ற இந்த உலகத்துக்குள்ள, குளோபலைசேஷனுக்கு உட்பட்ட இந்த உலகத்தில் ஆசிரியர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதுக்கு பரிந்துரைக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கல்ச்சரல் ரெஸ்பான்சிவ் டீச்சர்ஸ், பண்பாட்டு உணர்திறன் மிக்க ஆசிரியர்கள் என்றவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்றதை பற்றி பல ஆய்வுகள் இருக்கு. இதை பற்றி பல விஷயங்கள் எஜுகேஷன் உங்களோட ஃபீல்டில் பல ஆய்வுகள் இருக்கு. இந்த கல்ச்சரல் ரெஸ்பான்சிவ் பெடகஜி, பண்பாட்டு உணர்திறன் மிக்க கற்பித்தல் முறைகள், இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதை ஏஜெண்டா ஆஸ்திரேலியாவை அறிமுகப்படுத்தி பரிசோதிச்சு பார்த்து பல முடிவுகளை கணிசமாக கண்டுபிடிச்சு பல ஆய்வுகள் எழுதுறாங்க. அப்ப இதுல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த விஷயங்களை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். முதலாவது கண்டென்ட் இன்டிகிரேஷன் ஒரு விஷயம் சொல்லப்படுது. உங்களோட பாடத்திட்டத்திலையும் நீங்கள் படிக்கிற விஷயங்கள்லையும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற விஷயத்திலையும் பாலிசி மேக்கர் செய்கிற இந்த கலைத்திட்ட நிர்ணயங்கள்லையும் இந்த விஷயத்தை எப்படி கண்டென்ட் இன்டிகிரேட் பண்றதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அந்த knowledge constraints process. நான் இது சம்பந்தமான அறிவை, இப்ப நீங்கள் என்னுடைய உரையை கேட்கிறீர்கள், ஏற்கனவே இது சம்பந்தமான அறிவு உங்களுக்கு இருக்கு. நான் உரையாற்றுவதால ஏதாவது ஒரு சிந்தனை கிளறல் வந்தால் அந்த அறிவை தேடிக்கொண்டு போய் என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன். லலிசன் சார் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார், நான் இது சம்பந்தமா நிறைய ஆயத்தப்படுத்தினேன். ஏன்னா நான் பேச போறது ஆசிரியர்களுக்கு முன்னால. ஏன் அந்த என்னுடைய உள்மனதில் இருந்த விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பிள்ளைக்கு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் இதுக்குள்ள இருந்தால் அவர் இந்த விஷயத்தை என்னுடைய பிள்ளைக்கு வகுப்பறையில சொல்லி கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த விஷயம் இருக்கு. அப்ப அந்த knowledge construction process என்ற இந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் இதுக்குள்ள சேர வேண்டியது. நாங்கள் அதை படிக்கிறோம். மற்றது prejudice reduction என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடணும். prejudice reduction, நாங்கள் பாரபட்சங்களை குறைக்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஒரு முஸ்லிம் பிள்ளைக்கும் ஒரு தமிழ் பிள்ளைக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் போடுறதுக்கு ஆசிரியரா என்னால என்ன முடியும்? பாடத்திட்டத்தாலே என்ன முடியும்? கல்லூரியால் என்ன முடியும் என்று கேட்கிற சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டிய தேவை. இது எனக்கும் சேர்த்து தான், நானும் ஒரு ஆசிரியர், எனக்கும் சேர்த்து தான் இந்த கேள்வி. நீங்கள் முன்னுக்கு இருக்கிறால, நான் இன்ஜினியர் பேசுறதால நான் சொல்ற கருத்து உங்களுக்கு மட்டும் கூடாது, நான் என்னையும் கேள்வி கேட்டுக்கொள்றேன். அடுத்த விஷயம் an empowering school culture and social structure. இது மிக முக்கியமாக. ஏனென்றால் எங்கட சமூகத்தில் ஸ்கூலுக்கும் சொசைட்டிக்கும் பிரிட்ஜ் பண்றதே பெரிய பிரச்சனையாக. ரெண்டு சாதியில இருக்கிற பிள்ளை ஒரு வகுப்பறையில இருப்பான்,
வெளியில ஸ்கூல்ல கம்யூனிட்டியில இருக்கிற 2 மதத்தில் இருக்கிற பிள்ளை வகுப்பில் இருப்பான், 2 ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் வகுப்பில் இருப்பான். அப்ப ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கூட நான் சொன்ன அந்த 3 டைமென்ஷன்ல 2வது டைமென்ஷன்ல வருது ஃபேமிலி ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அப்ப இதெல்லாம் அறியாத விஷயம் இல்லை. இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டிய தேவை இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியோட சேர்ந்தது என்றால் மல்டி கல்ச்சரலிசம், ஹவு டு டீச் மல்டி கல்ச்சரலிசம் என்ற அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. இது என்னத்தில் போய் முடியும்னு சொன்னால் an equity pedagogy, சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தல், சமநீதியை கற்றுக் கொடுத்தல் என்ற விஷயத்துல போய் முடியுது. அப்ப உங்களோட மைண்ட் செட்டை, ஆசிரியர்களாகிய உங்களுடைய மைண்ட் செட்டை நான் என்னுடைய ஒரு விருப்பத்தை உங்களோட மனங்கள்ல உள்ளத்துல திணிக்க விரும்புகிறேன்னு சொன்னால் நிச்சயமா இப்படியான சிந்தனைகளை நோக்கி நாங்கள் இந்த பண்பாட்டு பன்மைத்துவம் அல்லது பல்வகை பண்பாடு என்று பேசுற விஷயத்துல பாருங்க, ஒரு குருவி அழிஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னால் அந்த குருவி வாழ்றதுக்கான மரம் இல்லாமல் போகும். சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு குருவி கூட்டம் அழியுதென்றால் ஒரு மரத்தை வெட்டினது அதுக்குரிய அடிப்படையான காரணமா இருக்கும். பார்க்கலன்னா பாருங்க, சிங்கப்பூர் சலூன் படம் பார்க்கறது ஒரு குற்றச்செயல தாங்க. படிக்க பிள்ளை படம் பார்க்க கூடாதுன்றான் விஷயமே தவிர வீட்டுல இருந்து பார்க்கலாம். அப்ப இது ஒரு 2க்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் வளர்க்கிற பயிருக்கும் இந்த சூழல்ல இருக்கிற குருவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது டைவர்சிட்டி. என்ன டைவர்சிட்டி? என்விரான்மெண்ட்ல இருக்க டைவர்சிட்டி. அதை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் பெரும் எடுப்பெடுக்கிற நாங்கள் எங்கட வகுப்பறைக்குள்ள, எங்கட ஊருக்குள்ள, எங்கட அயல்ல இருக்கிற இந்த டைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுல எங்களுக்கு பலத்த சவால் இருக்கு. இதுதான் இன்றைக்கு உலக நாடுகள் எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கிய பிரச்சனை என்பதால நான் உங்களோட கல்லூரியின் முதல்வர் லலிசன் சார் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் நந்தகுமார கேட்டேன் வந்தவுடனே, இது என்னென்ன ஐடியா வந்தது, இந்த விஷயத்தை பேச வேணும் என்ற ஐடியா உங்களுக்கு என்னென்று காலேஜில் வந்தது என்று நான் கேட்டேன். இப்போ நந்தன் சொன்னார், அந்த கிட்ட வார நாளை பேசுகிற நாங்கள் சார், அப்படித்தான் நடக்கிறது, இது ஒன்றும் பிளான் பண்ணி செய்கிறீங்கள, கிட்ட வார ஒரு நாளை பேசுகிறேன். கிட்ட வார நாள் மிக முக்கியமான நாளை பேசியிருக்கிறீர்கள். அதை ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர் லலிசன் சார் அவர்களுக்கும் அந்த விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கும் நன்றியை கூறி, பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.